ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? யாரோ ஒருவரை நாம் நம்புகிறோம், எதையோ ஒரு பொருளை நம்புகிறோம், ஏதோ ஒரு பணத்தை நம்புகிறோம், ஏதோ ஒரு பெரிய மனிதனை நம்புகிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேலேயோ இருக்குது. நம்முடைய நம்பிக்கை வேத வசனம் சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னா அவர் ஹேண்ட்ல கொடுத்துட்டு, அவருடைய கரங்கள்ல கொடுத்துட்டு, அவருடைய பொறுப்பில் கொடுத்து விட்டு நீங்க அவரிடத்தில் நம்பிக்கையாரு. நான் என்னுடைய பிரயாணத்தை அவர் கையில கொடுத்துருக்கேன், என் வீட்டின் வேலையை அவர் கையில கொடுத்துருக்கேன், அவரிடத்துல கொடுத்துருக்கேன், என் பிள்ளைகளை அவரிடத்துல கொடுத்துருக்கேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையா இருங்கள். நீங்களே நிறைய விஷயத்த முடிவு பண்ணி நீங்களே எல்லாத்தையும் சுமந்துட்டு யாரையோ நம்பி அவங்கள நம்பினேன், அவங்க எனக்கு கழுத்தறுத்துட்டு போயிட்டாங்க, அவங்கள நம்பினேன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்கள நம்பினேன் எனக்கு இது செய்யாமல் போயிட்டாங்க, அதை விடுங்க. உங்கள் வழியை உங்களுடைய அத்தனையும் அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்து முடிப்பார். பாருங்க, நெகேமியா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி தன் பல நாட்களாக உபவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, இரவு நேரங்களில் ஜெபிக்கிறாரு, அதிகாலை ஜெபிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். அவர் இந்த பக்கம் எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. பாருங்களேன், ராஜா கிட்ட போய் கேட்கவோ, இல்லை அங்கே இருக்கிற மந்திரியை பார்க்கவோ, அங்கே இருக்கிற அதிகாரிகளை பார்க்கவோ, வேற எந்த விதமான முயற்சி அவர் எடுக்கலை. ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் விண்ணப்பத்தை வச்சுட்டு அவரிடத்துல நம்பிக்கை, நான் என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நான் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், அவர் எனக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தீங்களா? அதுதான் நெகேமியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு வந்துச்சு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணினார். நெகேமியாவுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் நெகேமியாவுடைய ஜெபத்திற்கும் நம்பிக்கைக்கும் அவருடைய முழு அர்ப்பணிப்புக்கும் பதிலாக ராஜாவின் உள்ளத்தையே எழுப்பினார். ராஜாவையே கேட்க வச்சு, ராஜாவையே கொடுக்க வச்சு, ராஜாவை கொண்டு முடிச்சிட்டார். ஏன்னா இவர் இந்த ராஜாவை பார்க்கல. நெகேமியா அவர் நம்பிக்கையா இருந்தது தேவனாகிய ராஜாதி ராஜா ஏக சக்கராதிபதியானவரிடத்துல நம்பிக்கை வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை தேவன் மேல இருக்கட்டும். மனுஷன் நம்புங்க, வேண்டான்னு சொல்ல, ஆனா அபரிதமான நம்பிக்கை கொண்டு போய் மேல வைக்காதீங்க, ஏமாந்து விடுவீர்கள். நீங்க ஏமாந்துருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய ஏமாந்துருக்கேன். ஆனால் உங்கள் நம்பிக்கையை தேவன் பேர்ல வைங்க, அவர் உங்கள் காரியத்தை வைக்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களே, உம்மை விசுவாசிக்கிறார்களே, உடைய காரியங்களை வாய்க்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. Bye-bye.